கடகராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பல்வேறு தகவல்களிலிருந்து அலசி ஆராய்ந்து நறுக்கென்று சுருக்கமாக வழங்கும் பதிவு இது. வரப்போற ஜூன் மாசத்திலிருந்து கடகராசினரோட வாழ்க்கையில அப்படி என்னென்ன மாபெரும் மாற்றங்கள் நடக்கப் போகுதுன்னு நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக, ஜூன் மாசத்துக்கு பிறகு குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளை அள்ளித்தர காத்துட்டு இருக்காருங்க. கல்யாணம், குழந்தை பாக்கியம், வெளிநாடு போற வாய்ப்பு, புதுசா தொழில் தொடங்குறது, அப்புறம் கடன்கள்லாம் முழுசா அடைபடுறதுன்னு எல்லாமே உங்களுக்கு கைகூடும். ஆனா ஒரு விஷயம், இதெல்லாம் சும்மா அதிர்ஷ்டத்துல வந்துராது. நீங்க போடுற உழைப்புக்கான அறுவடை தான் இது. அதனால சோம்பேறித்தனத்துக்கு இங்க கொஞ்சமும் இடமே கிடையாது. இரண்டாவதாக, ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்குங்க. சந்திரன், புதன் கிரகங்களால உங்களுக்கு அடிக்கடி மனநிலை மாற்றங்கள், அதாவது இந்த மூட் ஸ்விங்ஸ் வரலாம். அதனால பயந்து போய் நல்ல வாய்ப்புகளை ஒதுக்கிடாதீங்க. எந்த காரணத்தை கொண்டும் உங்க எமோஷன்ஸை கரியர்ல கொண்டு வராதீங்க. அதே சமயம் ஓவர் கான்ஃபிடன்ஸும் ரொம்ப ஆபத்து. கண் திருஷ்டி பட வாய்ப்பு இருக்கிறதால உங்க எதிர்கால திட்டங்களை நண்பர்கள் கிட்ட கூட சொல்லாம ரொம்பவே ரகசியமா வச்சுக்கோங்க. மூன்றாவதாக, குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கிறவங்க உங்க ஆரோக்கியத்துல, குறிப்பா சரும பராமரிப்புல கொஞ்சம் அதிகமாவே கவனம் செலுத்தணும். கிரகதோஷங்கள் நீங்கி முழுமையான பலன்கள் கிடைக்க திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோவிலுக்கு யார்கிட்டையும் சொல்லாம ரொம்ப ரகசியமா போயிட்டு வழிபட்டு வந்துருங்க. சுருக்கமா சொல்லணும்னா, உங்களோட கடின உழைப்பும் திட்டங்கள்ல ரகசியமும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற திறமையும் இருந்தா இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு கண்டிப்பா ஒரு பொற்காலம்தாங்க.